ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த ஒரு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையில கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி பிரான்ஸுடைய டசால்ட் ஏவியேஷனுடைய 26 எண்ணிக்கையிலான ரஃபேல் மரைன் வெர்சன் போர் விமானங்களை இந்தியா வாங்க இருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தோம்னா நம்மளுடைய விமானம் தாங்கி போர் கப்பல்களான ஐஎன்எஸ் மற்றும் ஐஎன்எஸ் விக்ராந்த் மற்றும் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா இந்த 2 விமானம் தாங்கி கப்பல்கள்லையும் ஒரு 70 எண்ணிக்கையிலான போர் விமானங்களை நம்ம ஆபரேட் பண்ண முடியும். ஸோ இப்ப விமானப்படையில் இருக்கக்கூடிய விமானங்களுக்கும் இந்த மாதிரியான விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல இருக்கக்கூடிய விமானங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏனாலதான் இந்தியா ரஃபேல் எம் போர் விமானங்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா 1997, 98 காலகட்டங்கள்ல கடைசியா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து சுகோய் போர் விமானங்களை வாங்கியிருந்தோம். இந்த ரஃபேலுக்கு முன்னாடி சுகோய் தான் இந்தியாவுடைய முக்கியமான போர் விமானங்களா இருந்துச்சு. அதற்கப்புறம் பார்த்தோம்னா அந்த 98 காலகட்டங்களுக்கு அப்புறம் விமானங்கள்ல நிறைய அதிநவீன வசதிகளோட வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அதை மனசுல வச்சுதான் இந்தியா ரஃபேல் விமானங்களை ஏற்கனவே தேர்வு செஞ்சு 36 எண்ணிக்கையிலான விமானங்களை இந்திய வான்படையில வந்து இணைச்சிருக்கோம். ஏற்கனவே ஒரு முறை மனோகர் பாரிகர் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தப்ப அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, இந்த ரஃபேல் போர் விமானங்களை வச்சு பாகிஸ்தான் மட்டும் இல்ல, சீனாவுக்கும் நம்ம நெருக்கடி கொடுக்க முடியும். ஒரு போர் ஏற்பட்டுச்சுன்னா பாகிஸ்தானை நம்ம ஜெயிக்கிறதுக்கு கூட ரஃபேல் போர் விமானங்கள் உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதன் அடிப்படையில தான் நம்ம ரஃபேல் வந்து தேர்வு செஞ்சிருந்தோம். நம்மளுடைய ரஃபேல் போர் விமானங்கள்ல அணு ஆயுதங்களை சுமந்திட்டு போய் கூட 150 கிலோமீட்டர்ல இருந்து 300 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இலக்குகள் வரைக்கும் நம்ம தாக்க முடியும். சோ அந்த அளவு ரஃபேல்ல வந்து அதிநவீன ஃபியூச்சர்ஸ் இருக்கு. மேலும் ரஃபேல் போர் விமானத்தினுடைய தளவாடங்களை இந்தியாவிலே தயாரிக்கிறதுக்கான நிறுவனங்களையும் இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பிரான்ஸ் உதவியோட. சோ அதனாலதான் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கும் ரஃபேல வந்து இந்தியா செலக்ட் பண்ணிருக்காங்க. மொத்தம் 26 வாங்க போறாங்க. இதுல 22 வந்து டபுள் சீட்டர், பாக்கி இருக்கிற 4 வந்து 4 சீட்டர்ஸ். சோ ஒரு போர் விமானம் அதனுடைய தரம்ங்கிறது வந்து அதனுடைய சென்சாரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ரஃபேல் போர் விமானங்கள்ல இருக்கக்கூடிய சென்சார்ஸ் வந்து ரொம்பவே அதிநவீனமானது. அதை வச்சு 360 டிகிரி கோணத்துல வந்து நம்ம வாட்ச் பண்ண முடியும். ஒன்ஸ் ஒரு எனிமி வராங்கிறத ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி அதனுடைய விமானி வந்து பட்டன் அமுக்குனா போதும், பாக்கி எல்லா வேலையும் சிஸ்டமே செஞ்சிடும். எந்த இடத்துல இருக்கு, அது எந்த டைரக்ஷன்ல டார்கெட் இருக்கு, அதை எப்படி அட்டாக் பண்ணணும், மிசைலும் ஆட்டோமேட்டிக்காவே போய் அந்த இலக்கை வந்து அச்சீவ் பண்ணி அதை அழிச்சிடும். சோ அந்த அளவிற்கு ரஃபேல்ங்கிறது வந்து அதிநவீனமானது. இன்னைக்கு விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல இருந்து தோராயமா 70 விமானங்களை வந்து ஆபரேட் பண்ண முடியும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரியான வசதிகள் வந்து பாகிஸ்தான் கிடையாது. சைனா பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட 3 எண்ணிக்கையிலான விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்கு. அது போக 2 வந்து அவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யா எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள்ட்ட 8 எண்ணிக்கையிலான விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்கு. உலக அளவுல அதிகபட்சமா அமெரிக்கா கிட்ட 13 எண்ணிக்கையிலான விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்கு. இந்த பிராந்தியத்துல ரஷ்யால பார்த்தோம் அப்படின்னா சீனா மற்றும் இந்தியா கிட்ட மட்டும்தான் ஏர்கிராப்ட் கேரியர்ஸ் இருக்கு. வேற எந்த நாடுகள்ட்டையும் ஏர்கிராப்ட் கேரியர்ஸ் இல்ல. சோ நம்மளுடைய ஏர்கிராப்ட் கேரியர்ஸ் மூலமா பாகிஸ்தான் மட்டும் இல்லாமல் சீனாவுக்கும் இனி நாம வந்து நெருக்கடி கொடுக்க முடியும். அதே நேரத்துல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ரஃபேல் எம் 26 எண்ணிக்கையிலான போர் விமானங்கள் வந்து 2030 தான் படையில இணைக்கிறாங்க. மேலும் அதிகமான போர் விமானங்கள் நமக்கு வந்து நீட் இருக்குதான், அதையும் நம்ம மறுக்க முடியாது. இப்ப இருக்கக்கூடிய விமானங்களை வச்சு நம்ம ஓரளவுக்கு பல இடங்கள்ல வந்து நம்ம இப்போ போர்னு வந்துச்சுன்னா ஒரு இடத்துல மட்டும் தாக்க மாட்டோம், நிறைய மல்டிபிள் டார்கெட்ஸ் இருக்கும், நிறைய இடங்கள்ல வந்து நம்ம அட்டாக் போவோம். அந்த மாதிரி நேரத்துல போர் விமானங்களுடைய பங்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.